சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செல்வத்தை சேர்ப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். அனைத்து நண்பர்களும் எல்லாருக்குமே நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த கஷ்டத்திலிருந்து பொருளாதார ரீதியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கு பொருளாதாரம் தான் மெயின். அருள் இல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. ஆக பொருளாதாரம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஜெயிப்பது இல்லை. ஆக அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவது எவ்வாறு, அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி ஜெயிக்கலாம், பொருளாதாரத்தை சேர்ப்பது எவ்வாறு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? அருணகிரிநாதர் பாடியுள்ளார் திருப்புகழ். அந்த திருப்புகழ்லையே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக கூட ஒரு திருப்புகழை பாடியுள்ளார். பெருக்கச் செஞ்சழித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழ். அந்த திருப்புகழை அனுதினமும் 6 முறை கேட்டு வந்தீங்க அப்படின்னா, காலையில் குளிச்சு முடிச்சுட்டு முருகனை நினச்சி வழிபாடு செய்துவிட்டு அந்த திருப்புகழ், அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழில் 83வது பாடல் பெருக்கச் செஞ்சழித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்புகழை கேட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அதுபோலவே என்ன பண்ணிட்டு வரலாங்க, சிவன் பாடல்களே ஒரு பாடல் உண்டு இல்லைங்களா? தேவாரத்தில் என்ன பாட்டு? வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிளலையீர் ஏசல் இல்லையே, இறைவராயினீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே, செய்யமே நீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அருவினீர் உய்ய நல்குமே, நீர் பூசி நீர் ஏற தேறு நீர் கூற மிளலையீர் பேரும் அருளுமே, காமன் வேபவோர் தூம கண்ணு நீர் நாம மிளலையீர் சேம நல்குமே. இந்த பாடலை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி உண்டு. அதுபோலவே இடறினும் தளரினும் எனதுரு நோய், இந்த பாடலை படித்தாலும் நமக்கு பொருளாதாரத்தில் வெற்றிகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமது 2ஆம் பாவகத்தை, யாருக்கெல்லாம் அந்த 2ஆம் பாவகத்தை நாம் என்ன பண்ணணும், செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அந்த 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக வரும். சரிங்களா? அந்த பொருளாதாரத்தை 2ஆம் பாவகத்தையும் சேமிக்கக்கூடிய 10ஆம் பாவகத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி என்றால் 2ஆம் பாவகம், இப்போ மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. இப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் பாவகம் எது? ரிஷபம் சுக்கிரன். 11ஆம் பாவகம் எது? சனி பகவான் கும்பம். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று நீர் அபிஷேகம் செய்யலாம். அவ்வாறு நீரினால் அபிஷேகம், இனிப்பு பொருட்கள் தானமாக கொடுப்பது, வெற்றிலை பாக்கு மல்லிகைப்பூ இதெல்லாம் கொடுத்து தானமாக கொடுப்பதன் மூலமாக நாம் என்ன பண்ணலாம், பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த சுக்கிர ஓரையில் அதிகாலையில் எழுந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள் சுக்கிர ஓரை வரும். அதிலும் 6 மணிலேருந்து 6:12க்கு சுக்கிரன் உள் ஓரையாக வருவார். அந்த நேரத்தை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு ஆலயத்துக்கு சென்று அம்பாள் வழிபாடுகளை செய்து, அம்மன் காமாட்சி அம்மன், மகாலட்சுமி வழிபாடு, மீனாட்சி வழிபாடு, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்து இனிப்பு பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் தொகைக்கு சேமிப்பதற்காக ஒரு தொகையை எடுத்து நீங்கள் சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் சேமித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கு என்னாகும், செல்வம் சேரும். தவறாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே 11ஆம் பாவகம் சனி பகவான் இல்லைங்களா? அப்போ சனிக்கிழமைகளில் நம்ம என்ன பண்ணணும், செல்வத்தை சேர்க்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சிறு மண்பானையில், அதாவது மண்பானையில் நம்ம பணத்தை என்ன பண்ணணும், போட்டு வச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சேரும். மண் உண்டியிலெல்லாம் வச்சுருவோம். முதலெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மண் உண்டியில் வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல காசு போடும்போது சனிக்கிழமை நாட்களில் அந்த சேமித்து வைக்கணும். சரிங்களா? அது தெய்வத்தின் திருமுன்னால் உங்களது சாமி பூஜை அறையில் அந்த மண் உண்டியில் வச்சு சனிக்கிழமை நாளில் முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க. சரிங்களா? சனிக்கிழமை நாட்களில் போட செய்யும்போது என்ன ஆகும்னா செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுலேயும் காயின்ஸ், அது சில்லற காயின் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு தான் பணத்தை இருக்கிறது சக்தி அதிகம். அதனால் அந்த காயின்களை தவறாமல் தினமும் ஒரு காயின் அதில் போட்டே வரணும்.
சனிக்கிழமை நாள் உங்களால் இயன்ற தொகை எவ்வளவோ அதை அதை போட்டு வாங்க. சரிங்களா? அப்படி போட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா செல்வம் சேர்கிறது. சரிங்களா? ஆக இவ்வாறு இந்த முறைகளை எல்லாம் பயன்படுத்தி நிறைந்த செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ அண்ணாமலையான் அருள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் முன்னாமலை அம்பிகைக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.